ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிரிக்கெட் 360. ஆன்லைன் கேமிங் பில்லை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கொண்டு வந்து கிட்டத்தட்ட 5 மாதம் ஆயிடுச்சு. இதுக்கு எதிராக சில நிறுவனங்கள் வந்து கேஸ் போட்டிருந்தாங்க. அது சுப்ரீம் கோர்ட்டில் நடந்துட்டுருக்கு. ஜனவரி 21 வந்து நெக்ஸ்ட் ஹியரிங்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கான அப்டேட் என்னன்னு சொல்லி நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கேட்குறாங்க. அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. இதில் நிறைய நியூ அப்டேட்ஸ் இருக்குது. ஸோ ஃபுல் வீடியோவையும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் பேசுகிற விஷயங்கள் உங்களுக்கு முழுமையாக புரியும். ஆகஸ்ட் மந்த் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் பார்லிமெண்ட்டில் ஒரு பில் கொண்டு வந்திருந்தாங்க. ஆன்லைனில் காசு கட்டி விளையாடுற எல்லா விதமான கேம்ஸையும் தடை செய்கிறதா. இதுக்கு எதிராக ட்ரீம் லெவன் மாதிரியான முன்னணி நிறுவனங்கள் வந்து எதுவும் கேஸ் கொடுக்கலைனாலும் சில நிறுவனங்கள் வந்து ஹைகோர்ட்டில் கேஸ் கொடுத்துருந்தாங்க. அதை தானாகவே முன் வந்து சுப்ரீம் கோர்ட் நாங்களே நடத்துகிறோன்னு சொல்லி செப்டம்பர் மாதத்திலிருந்து தொடர்ந்து நடத்திட்டு வராங்க. இதுக்கான ஹியரிங் ஜனவரி 21, அதாவது நேற்று நடக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. கேஸ் லிஸ்ட்லேயும் அது இருந்தது. பட் ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி என்ன நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, மற்ற கேஸுக்கான டைமே ரொம்ப அதிகமாக எடுத்துட்டதுனால இந்த கேஸை இன்றைக்கி எடுத்துக்க முடியாதுன்னு சொல்லி ஜட்ஜ் வந்து அந்த கேஸை வந்து நேற்று விசாரணைக்கு கொண்டு வரல. பிப்ரவரியில் ஒரு டேட், அதுவும் வந்து ஷார்ட் டைம் கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுவும் என்ன டேட் அப்படிங்கிறது வந்து முழுமையாக தெரியல. நான் ஏற்கனவே சில வீடியோங்களில் சொல்லியிருந்தேன். பட் சில ஃப்ரெண்ட்ஸ் ஏன் நெகட்டிவாக பேசுகிறீங்க அப்படின்னு கேட்டுகிட்டே இருந்தாங்க. பட் சுப்ரீம் கோர்ட்டில் இதை ஒரு பெரிய கேஸாக வந்தோ இல்லை ஒரு அவசர வழக்காவோ அவங்க கன்சிடரே பண்ணல. ரொம்ப காலதாமதமாக தான் ஆகுது. இது இன்னும் மேலும் ஒரு 2-3 மாதம் ஆகுங்கிற மாதிரி தான் தோணுது. இதற்கிடையில் வந்து பார்த்திங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் இத்தனை நாள் வந்து இந்த பில்லை பாஸ் பண்ணியிருந்தாலும் இது எப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ணப்படும் அப்படின்னு சொல்லவே இல்லை. இன்னும் இதை இம்ப்ளிமெண்ட்டும் பண்ணலை. டிசம்பரில் ஆகும்னு சொன்னாங்க. இப்போ அதுக்கு வந்து சென்ட்ரல் மினிஸ்டரே சொல்லியிருக்காரு, இன்னும் 2 வீக்ஸ் ஆர் வந்து 10 டேஸ் ஆர் 2 வீக்ஸில் வந்து அந்த ரூலை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறதா. ஸோ இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் வந்து இன்னும் ஒரு 10 to 14 டேஸில் வந்து இந்த ரூலை இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறதா அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. சுப்ரீம் கோர்ட்லேயும் இதுக்கு எந்தவித தீர்வுமே கிடைக்கல. ஸோ நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு இந்த கேமெல்லாம் வந்து திருப்பி வரதுக்கான சான்சஸ் அப்படிங்கிறது வந்து ரொம்பவே கம்மி. ஆல்மோஸ்ட் நில்லுங்கிற மாதிரியே ஆயிடுச்சு. சுப்ரீம் கோர்ட்டும் திருப்பி எப்போ ஹியரிங்க்கு போய் அது விசாரணை முடிஞ்சு யாருக்கு ஃபேவராக வருங்கிறதெல்லாம் வந்து உறுதியாக சொல்ல முடியாது. ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட்டே மனசு வச்சு ஸ்கில் கேம்ஸுக்கு எக்ஸம்ஷன் கொடுத்தா ஒழிய இந்த கேம்ஸ் திருப்பி வரது வந்து இன்னும் டிலே ஆகலாம், இல்லை வராமையும் போகலாம். ஸோ நிறைய பேர் கேட்ட அப்டேட்டை இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புறேன். அப்படி இருக்கிற பட்சத்தில் மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.